வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை உங்களை நரகில் கொண்டு சேர்த்துவிடும் என்ற நபிமொழியை எச்சரிக்கை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவை அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறைப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கிலே நாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்து இந்த உலகத்திலே ஏராளமான உயிரினங்களை பரிபாலித்து கொண்டிருக்கிறான். எல்லா உயிரினங்களை விட மனித இனத்தை சிறப்பிற்குரிய உயிரினமாக தேர்வு செய்து அந்த மனித இனம் இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் தன்னுடைய வார்த்தைகளை திருமறை குர்ஆனாக இறக்கி அருள் புரிந்துள்ளான். இந்த திருமறையினுடைய கருத்துக்களை நம்மளிடத்திலே கொண்டு வருவதற்காக ஒரு இறை தூதரையும் இறைவன் நியமனம் செய்து இறக்கி அருள் புரிந்துள்ளான். உலகிலே வாழக்கூடிய மூமினான அடியான் அல்லாஹுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதருடைய நட்போதனைகளின் அடிப்படையிலும் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டு மன்னரையை சந்தித்தான் என்று சொன்னால் அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்று நடக்காமல் அல்லாஹுடைய தூதருடைய நட்போதனைகளை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் கைசேதமாக அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் இஸ்லாம் என்கிற உயரிய மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லிம்களாக வாழச் செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே நல்ல செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் உங்களிடையே வாழ்வையும் மரணத்தையும் நாம் தந்திருக்கிறோம் என்று இறைவன் இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்திலே படைத்து இந்த உலகத்திலே தாயினுடைய கருவறையிலிருந்து பிரவேசித்து மரணத்தை அடையக்கூடிய நேரம் வரை, காலம் வரை, அந்த பிறப்பிற்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறான், நல்ல செயலுக்குரியவனாக இருக்கிறானா, நற்காரியத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறானா, நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறானா, தன்னுடைய வாழ்வியலை எவ்வாறு அமைத்து கொள்கிறான், இறைவன் சொன்ன அடிப்படையிலே இறை வசனத்திற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக இருக்கிறானா, இறை தூதருடைய நட்போதனைகளுக்கு அதை செவிதாழ்த்தி கேட்டு தன்னுடைய வாழ்வியலாக மாற்றி அமைத்து அதனை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறானா, அல்லது தான் தோன்றித்தனமாக மனோ இச்சையை பின்பற்றி எந்த விதமான நன்மையான செயல்களிலே ஈடுபடாமல் தீமையான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறானா என்பதை சுய பரிசோதனை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையும் நாம் அழகிய முறையிலே அமைத்து தந்திருக்கிறோம் என்று இறைவன் இந்த இறைவசனத்திலே சுட்டி காட்டுகிறான். ஒரு மனிதன் வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்பது ஒரு மனிதனால் நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு காலம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எப்போது இத்தனை ஆண்டு காலம், இவ்வளவு நாள் தான் இந்த உலகத்திலே வாழப் போகிறான், இவ்வளவு நாள் தான் இந்த உலகத்திலே இந்த மனிதனால் வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது.
அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அவன் விதி ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான கட்டளைகளை இறைவன் சொல்லுகிறான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி பேசுகிறான், நோன்பை பற்றி பேசுகிறான், ஜக்காத்தை பற்றி சொல்லுகிறான், தர்மத்தை பற்றி சொல்லுகிறான். இப்படி ஏராளமான கடமைகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். தொழுகை என்ற அந்த அமலை வணக்க வழிபாடை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சலா என்கிற சுவனத்தினுடைய வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்கலாம். அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்டீர்கள் என்று சொன்னால் பசித்திருந்து தாகித்திருந்து இறையச்சத்தோடு அந்த நோன்பை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் ரையான் என்கிற ஒரு வாசல் வழியாக நான் உங்களை பிரவேசிக்க செய்வேன். அதன் வழியாக வேறு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. இந்த பாக்கியத்திற்குரியவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு கடமையை சொல்லி ஒவ்வொரு வாசல் வழியாக நீங்கள் என்ன செய்யலாம், சூனத்திற்கு செல்லலாம். அதே போன்று ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் நன்மையான காரியம் இருக்கிறது, இந்த கடமைகளை எல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சூனம் இருக்கிறது, நாளை மறுமையிலே நன்மை இருக்கிறது என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தீர்கள் என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சூனத்திலே குடியமர்த்துவான் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று இன்னும் சில கடமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பாதசாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதே போன்று வரிசைகளில் அந்த பட்டியலிலே அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். இந்த அண்டை வீட்டுக்காரருடைய கடமையை பற்றி அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். நீங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நன்மை செய்யணும். நெருங்கிய அண்டை வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, தூரமான அண்டை வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 36வது வசனத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்று சொன்னால், உங்களுடைய உபகாரம் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு யாரையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் நாடோடிகளுக்கும் உங்களுடைய நெருங்கிய அண்டை வீட்டுக்காரருக்கும் உங்களுடைய தூரமான அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறைவசனத்தில் பேசுகிறான். அப்ப அண்டை வீட்டுக்காரரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறைவசனத்திலே எதற்காக பேசுகிறான்? ஏராளமான நன்மைகள் மூலமாக நீங்கள் சுவனத்திற்கு செல்லலாம். அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட்டால் சுவனம். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதர் எதை இந்த உலகத்திலே கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றி வாழ்ந்தால் சுவனம். பெற்றோர்களுக்கு நன்மை செய்தால் சுவனம். ஜக்காத்து கொடுத்தால் அந்த ஜக்காத் என்கிற அந்த தர்மம் என்கிற செய்யக்கூடிய செய்த அந்த வாசல் வழியாக நீங்கள் என்ன செய்யலாம், உள்ளே பிரவேசிக்கலாம். இது போன்ற ஏராளமான நன்மைகளை சொல்லக்கூடிய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் இவர்கள் மூலமாக நீங்கள் சுவனம் செல்லலாம். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் நோவினை கொடுத்தால், அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் தீமையான காரியங்கள் செய்தால், அவர்களுக்கு உங்களுடைய கரத்தாலோ நாவினாலோ நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தால் அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நரகத்தை தந்து விடுவான். அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரரை என்ன செய்யட்டும், கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அண்டை வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு கண்ணியப்படுத்தணும்? அண்டை வீட்டுக்காரரோடு சில பிரச்சனைகள் என்று எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதன் நன்மையை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அண்டை வீட்டுக்காரரை நீங்கள் எப்படி கண்ணியப்படுத்தணும்? அண்டை வீட்டுக்காரர் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்ன சமைத்தாலும், என்ன குழம்பு சமைத்தாலும் அது அற்பமான ஒரு குழம்பாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆட்டினுடைய காலினுடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அது குழம்பை என்று சொல்வார்கள், அந்த பகுதியை நீங்கள் குழம்பாக சமைத்தாலும் அதை கூட அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுப்பதை அற்பமாக நினைக்காதீர்கள், வெட்கப்படாதீங்க. அண்டை வீட்டுக்காரருக்கு உங்களுடைய வீட்டில் அன்னைக்கு என்ன சமைக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள் என்று நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் என்கிற ஒரு நபி தோழரை அழைக்கிறார்கள். அபூதரே, உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்ன குழம்பு சமைத்தாலும் உங்களுடைய வீட்டினுடைய குழம்புல நீங்கள் தண்ணீரை அதிகமாக ஏற்றி உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு அன்பளிப்பு செய்யுங்க என்று நபிகளார் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்போ உங்களுடைய வீட்டில் என்ன குழம்பு சமைத்தாலும் இந்த நபி மொழியை பின்பற்றுவதில் நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களை அடித்துக் கொள்ள முடியாது. எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அருட்படையை செய்திருக்கிறான். நம்முடைய அழகான முறையில் நம்முடைய ஊரில் நெருக்கமாக அண்டை வீட்டுக்காரரோடு பழகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டில் என்ன சமைத்தாலும் அண்டை வீட்டுக்காரரை கொண்டு என்ன செஞ்சிருவோம், அந்த பொருளையோ அந்த ஏதோ ஒன்று அன்றைக்கு நம்முடைய வீட்டில் என்ன சமைத்தாலும் அந்த உணவை கொண்டு என்ன செஞ்சிருவோம், அண்டை வீட்டுக்காரருக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சமைத்தாரோ அதே உணவை நமக்கும் என்ன செய்யறாங்க, அன்பளிப்பு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இது போன்ற இந்த நல்ல பழக்க வழக்கத்தை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பின்பற்றணும். அண்டை வீட்டுக்காரரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை சந்திக்கிறார்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை எப்போ சந்திப்பாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வகை செய்தி வரும், அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வரும். அந்த திருமறையினுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய அந்த வேளையில், அந்த தருணத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக வலியுறுத்தினார்களாம். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருடைய உறவை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரரோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருடைய உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாவினால் அவர்களுக்கு எந்த விதமான நோவினையும் கொடுத்து விடாதீர்கள், உங்களுடைய கரத்தினால் அவர்களுக்கு எந்த விதமான நோவினையும் கொடுத்து விடாதீர்கள். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, அண்டை வீட்டுக்காரர் என்று எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எனக்கு உபதேசம் அளித்து நான் நினைத்து கொண்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அண்டை வீட்டுக்காரரை என்னுடைய வாரிசாக ஆக்கி விடுவாரோ என்கிற அளவுக்கு அண்டை வீட்டுக்காரரை பற்றி நான் சந்திக்கும் போதெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்போ அண்டை வீட்டுக்காரருக்கு நாம் உதவி செய்தால் அதன் மூலமாக சுவனமா, அண்டை வீட்டுக்காரருக்கு நாம் நோவினை செய்தால் அதன் மூலம் நரகம் சென்று விடுவோமா? எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஆயிஷா அம்மையார் கேட்குறாங்க, அண்டை வீட்டுக்காரருக்கு உணவு கொடுக்க சொல்றீங்க, அண்டை வீட்டுக்காரருக்கு அன்பளிப்பு கொடுக்க சொல்றீங்க, அண்டை வீட்டுக்காரருக்கு எங்களுடைய வீட்டில் சமைத்த உணவை கொடுக்க சொல்கிறீர்கள், எனக்கு ஏராளமான அண்டை வீட்டுக்காரர் இருக்காங்களே, இந்த பக்கமும் வலது பக்கமும் அண்டை வீடு இருக்கிறது, இடது பக்கமும் அண்டை வீடு இருக்கிறது, எதிர் வீடும் அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாரு, எந்த வீட்டுக்காரருக்கு நான் கொடுக்கணும்? அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எல்லா அண்டை வீட்டுக்காரரை விட உங்களுடைய வீட்டிற்கு மிகவும் எந்த அண்டை வீட்டுக்காரர் நெருக்கமாக இருக்கிறான்னு பாருங்க, அந்த அண்டை வீட்டுக்காரருக்கு முதல்ல அன்பளிப்பு கொடுங்க, உங்களுடைய வீட்டில் சமைத்த அந்த உணவை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க, இருவருக்கிடையே ஒரு அழகிய உறவு மலரக்கூடியதாக இருக்கும் என்று நபிகளார் காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஊரில் அண்டை வீட்டுக்காரரோடு எத்தனை மக்கள் அழகான ஒரு நல்ல உறவோடு இருக்கிறார்கள். சில அண்டை வீட்டுக்காரரை போய் கேட்டோம் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை எதில் ஆரம்பமாகும் என்று சொன்னால், திடீரென்று இந்த வீட்டுக்காரர் வீடு கட்ட ஆரம்பிப்பார். அதில் தான் முதலாக இந்த அண்டை வீட்டுக்காரருக்கும் இவருக்கும் பிரச்சனையே வரும். எதில் பிரச்சனை வருகிறது? நம்மளுடைய ஊரில் பொதுச்செவரில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வரும். இந்த பொதுச்செவர் பிரச்சனை இருக்கிறது, எவ்வளோ பேர் பேசினாலும் அந்த அண்டை வீட்டுக்காரர் என்ன செய்ய மாட்டார், மன நிம்மதி அடைய மாட்டார், மன நிறைவு அடைய மாட்டார். ஆனால் இந்த பொது சேவரினால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வருகிறது? வீடு கட்டுவாங்க, பொதுச்செவர் பிரச்சனை வரும். இந்த பொதுச்செவரினால் இந்த வீட்டுக்காரருக்கும் பகை மூடிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய ஊரில் இன்னொரு செட்டப்பும் இருக்கிறது. பொதுச்செவரில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, எங்கேயுமே நீதி என்பது இல்லை. எப்படி என்று சொன்னால் அதுக்கு பேர் பொதுச்செவர். பொதுச்செவர் என்று சொன்னால் இருவரும் சம பங்காக பொருளாதாரத்தை பங்கிட்டு கட்டுவதுதான் பொதுச்செவர். ஆனால் நம்மளுடைய ஊரில் ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு தவறு. அது என்ன அப்படின்னு சொன்னா, யார் முதலில் வீடு கட்டுகிறார்களோ அவர்கள் 75% 3/4% அந்த செவத்துக்கு செலவழிக்கணும். யார் வீடு கட்டலையோ அவர் 1/4% தான் செலவழிக்கணும். இது மிகப்பெரிய அளவில் ஒரு தவறு. யார் வீடு கட்டினாலும், ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த அண்டை வீட்டுக்காரராக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய அளவில் வசதி படைத்தவராக இருப்பார். பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் வளத்தை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிருப்பான், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அருள்முறையை கொடுத்திருப்பான். அவர் அந்த அண்டை வீட்டுக்காரரை பார்க்கணும், மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறாரு, மிகவும் கஷ்டப்படக்கூடியவராக இருக்கிறாரு.
நான் என்னுடைய பின்னாடி காலத்தில் தரேன், என்னுடைய பையனுடைய காலத்தில் சம்பாத்தியத்தில் தரேன் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நீங்கள் விட்டு கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மேலும் பரக்கத்தை தருவான். பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அந்த அண்டை வீட்டுக்காரர் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பார், பொருளாதாரத்தில் மிகவும் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் இந்த பொது செவத்திற்கு எவ்வளோ 1 லட்சம் என்று சொன்னால் 50,000க்கு 50,000 தரணும், தந்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த செவர் ஏன் செவர்? இந்த செவுத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் 1400 சில்லற வருஷத்துக்கு முன்னாகவே மிகப்பெரிய அளவில் முன்னறிப்பு செய்து விட்டார்கள். அப்போ பொது செவரால் பிரச்சனை வரும், பொது சேவரால் மக்கள் மத்தியிலே பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பாக ஒரு அறிவிப்பாக செய்து விட்டார்கள். இந்த பொது சேவரை கட்டியவர் அண்டை வீட்டுக்காரர் ரூபா கொடுக்க மாட்டார், பொருளாதாரத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் அந்த அண்டை வீட்டுக்காரர் ஒரு ஆணி அடித்தால் என்று சொன்னால் எந்த வீட்டில் பொருளாதாரத்தை மொத்தமாக செலவழித்து அந்த செவரை எழுப்பியிருக்கிறார்களோ அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வெளியே வந்து அண்டை வீட்டுக்காரரோடு சத்தமிடுவதை பார்க்கிறோம், சண்டையிடுவதை பார்க்கிறோம், கூச்சலிடுவதை பார்க்கிறோம். அவர்களிடத்திலிருந்து இது என்னுடைய செவரு, இந்த பொருளாதாரம் ஃபுல்லும் என்னுடைய பொருளாதாரம், அனைத்து பொருளாதாரமும் என்னுடைய பொருளாதாரம், இந்த செவத்திற்கு சொந்தக்காரன் நான் என்று உரிமை கொண்டாடுவதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு நிமிடம் நாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அழைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரரா? உங்களுடைய அடுத்த வாரிசு வந்துவிடும், அந்த வாரிசு வந்து அந்த வாரிசிலே சண்டை போடும், அவரும் மரணிக்கக்கூடியவர். அதன் பிறகு அந்த வீட்டிலே யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. ஆனால் இந்த ஊரில் இருக்கும்போது, இந்த உலகத்தில் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு நம்முடைய மனம் ஏற்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் உங்களுடைய வீட்டினுடைய சிவத்தில் ஒரு மரக்கட்டையை வைக்கிறாரா, நீங்கள் அனுமதி அளியுங்கள். உங்களுடைய வீட்டில் ஒரு உத்தரத்தை பதிக்கிறாரா, அனுமதி அளியுங்கள். உங்களுடைய வீட்டின் மேலே அந்த காங்கிரீட்டினுடைய மேலே செவுத்தின் மேலே ஏதோ ஒரு பொருளை வைக்கிறாரா, நீங்கள் அனுமதி அளியுங்கள். ஒரு ஆணி அடித்தால் அனுமதி அளியுங்கள். அந்த வீட்டுக்காரர் உங்களுடைய செவுத்தில் என்ன செய்தாலும் நீங்கள் அனுமதி அளியுங்கள், அவரோடு சண்டை சச்சரவில் ஈடுபடாதீங்க என்று நபிகளார் தடுத்த ஒன்றை இன்னைக்கு நம்முடைய ஊரில், நம்முடைய தெருவில், எல்லா இடங்களிலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. வீடு கட்டுகிறோம் என்ற பேரில் அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவருடைய அந்த விஷயங்களை எல்லாம் அழகான முறையிலே பேணி அழகிய முறையிலே வீடு கட்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கணும், அண்டை வீட்டுக்காரரோடு சச்சரவை ஏற்படுத்தணும் என்று அவருடைய வீட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய இடத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய வீட்டு வாசல் அடைத்து மண்ணை கொண்டு போடுவது, அவருடைய வீட்டு வாசலை அடைத்து கல்லை கொண்டு இறக்குவது, அவருடைய வீட்டினுடைய வாசலை அடைத்து அவர் வெளியே செல்வதற்கு எந்த விதமான இடமும் கொடுக்காமல் செங்கலை கொண்டு அடுக்குவது, மிக பெரிய அளவிலே அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு தண்டனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரர் தொந்தரவு செஞ்சது, பொது பாதையை அடைத்த ஒரு தண்டனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே கொடுக்க இருக்கிறார். பாதசாரிகள் போகணும்ல, பாதசாரிகளுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறானா இல்லையா? அப்ப இதற்கும் அவர் என்ன, இதற்குரிய தண்டனையும் நாளை மறுமையிலே அணிவிக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப இந்த பொது செவருடைய பிரச்சனையினால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் இந்த வீடை கட்டி முடிச்சிருவார். இந்த வீடை கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு புதுசாக உள்ளே குடி வரும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு விருந்து வைப்பார். ஊரில் உள்ள எல்லா மக்களையும், நண்பர்களையும், பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், புதிய சொந்த பந்தம், பழைய சொந்த பந்தம், விட்டு போன சொந்தம், வெளியூர்களிலிருந்தெல்லாம் ஆட்கள் வருவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான தருணம். சொந்த வீடு என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு அருட்கொடைங்க. அது வந்து யாருக்கு இதனுடைய இனிமை தெரியும் என்று சொன்னால் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு செல்வானே அவனுக்கு தான் இதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். அந்த சொந்த வீட்டினுடைய மகிழ்ச்சி இருக்கிறதே மிகப்பெரிய அளவில் ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த வீட்டினுடைய அந்த ஒரு புது வீட்டிற்காக ஒரு சாப்பாடு வைப்பாங்க. இந்த அண்டை வீட்டுக்காரரோடு புதுசு ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது இந்த அண்டை வீட்டுக்காரரோடு புதுசு ஒரு பிரச்சனை இருக்கும். ஊரை ஃபுல்லும் கூட்டி விருந்து போடுவான், அண்டை வீட்டுக்காரருக்கு சாப்பாடு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? புதுசு ஒருக்காக பிரச்சனைங்க. நான் வீடு கட்டும்போது வீடு கட்ட விட்டாங்களா, கல் அடிக்க விட்டானா, மண் அடிக்க விட்டானா, எங்களுடைய வீட்டில் சம்மு தோண்ட விட்டானா, எங்களுடைய வீட்டில் ஊற்று தண்ணி இருந்தது அந்த தண்ணீரை வெளிப்படுத்த விட்டானா, அந்த தண்ணியை ரோட்டில் விட்டதுக்கு அவன் வந்து சண்டை போட்டான். அப்போ இதுவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நோவினியை அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுத்து விட்டு ஊரையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு அண்டை வீட்டுக்காரரோடு பேசாமல் இருப்பாங்க. அப்போ இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை இல்லை. அண்டை வீட்டுக்காரரோடு உறவை பேணணும். அண்டை வீட்டுக்காரரோடு சச்சரவு ஏற்படும், சண்டை ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், எல்லாமே ஏற்பட தான் செய்யும்.
ஆனால் அவர்களோடு சமரசமாகக்கூடிய ஒரு நட்பண்பை நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரருடைய மன நோவினியை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய மனசை நாம் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி பாதிப்புக்குள்ளாக்கி விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவர் நிறுத்தி விடுவார். நீங்கள் என்ன தொழுதாலும் சரி, என்ன ஜக்காத்து கொடுத்தாலும், நன்மையான காரியங்கள் செய்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நம்மை நிப்பாட்டி விடுவார். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய ஒரு தீர்வை சுட்டி காட்டுகிறார்கள். என்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரரோடு பிரச்சனைங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. இந்த பெண்மணி அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எல்லா தொழுகையிலும் தொழக்கூடியவர்கள், எல்லா நன்மையும் செய்யக்கூடியவர்கள், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்கள். நோன்பு என்றால் அதிலையும் அதிகமான நோன்பு நோக்கக்கூடியவர்கள். தர்மம் என்று சொன்னால் அதிலையும் அதிகமாக அள்ளி தர்மம் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரருக்கு தன்னுடைய நாவினால், கரத்தினால் மிகப்பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரரோடு சச்சரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரர் எப்போது பார்த்தாலும் அவர்களை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணியை குறித்து ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க. இந்த பெண்மணி குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த பெண்மணிக்கு நரகத்தை தான் அல்லாஹ் கொடுப்பான். அண்டை வீட்டுக்காரருக்கு நாவினால் நோவினை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அளவிலே ஒரு நரகத்தை கொடுக்க போகிறான். அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறார்கள். இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, குறைவாக தான் தொழுவாங்க. தொழுகை என்று சொன்னால் குறைவான தொழுகை, ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுதுட்டு போயிடுவாங்க. நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஃபர்லான நோன்பு என்று சொல்லப்பட்ட அந்த நோன்பை மட்டும் நோற்பார்கள். தர்மம் என்று சொன்னால் கொஞ்சமாக தான் தர்மம் செய்வாங்க. அதற்கு உதாரணத்தையும் சொல்கிறாங்க. ஒரு சின்ன வெண்ணெய் கட்டி இருக்குல்ல, அந்த வெண்ணெய் கட்டியே குறைவாகத்தான் தர்மம் செய்வார்கள். ஆனால் இவர் அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல உறவை பேணி நடக்கக்கூடியவராக இருக்கிறார். அண்டை வீட்டுக்காரருக்கு எந்த விதமான தீங்கு இழைக்காமல் இருக்கிறார். அண்டை வீட்டுக்காரருக்கு எந்த விதமான நாவினாலும் கரத்தினாலும் நோவினை கொடுக்காத ஒரு மனிதர். அண்டை வீட்டுக்காரருடைய பாதிப்பிலிருந்து இவர் பாதுகாத்த மனிதர். அண்டை வீட்டுக்காரருடைய நாவிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். அந்த பெண்மணி இப்படி இருக்கிறாங்க. இவரை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அவருடைய இருப்பிடமாக ஆக்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், நாம் என்னதான் தர்மம் செய்தாலும், என்னதான் தொழுதாலும், எவ்வளோ பெரிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜு செய்தாலும், உம்ரா செய்தாலும், ஏராளமான நன்மைகளில் ஈடுபட்டாலும், அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் நாவினால் நோவினை கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சுவனத்தை தடை செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறார்கள். வல்லாஹி லா யுக்மினு, வல்லாஹி லா யுக்மினு, வல்லாஹி லா யுக்மினு. அல்லாஹ் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை, இறை நம்பிக்கையாளன் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை இல்லை என்று 3 தடவை சொல்கிறார்கள். யார் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரருக்கு யார் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அண்டை வீட்டுக்காரருடைய நாவிலிருந்து யார் பாதுகாப்பு பெறுகிறார்களோ, அண்டை வீட்டுக்காரருடைய அந்த தொல்லையிலிருந்து யார் பாதுகாப்பு பெற்றவராக இருக்கிறாரோ அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அண்டை வீட்டுக்காரரை பற்றி ஏராளமான சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய அளவில் ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரரோடு நாம் இன்றைய தினத்திலிருந்து எப்பேற்பட்ட ஒரு பகைமையான உணர்வில் இருந்தாலும், பொது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாகனம் விடுவத கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்முடைய ஊரில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் பார்க்கிங் பிரச்சனை. பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த அண்டை வீட்டுக்காரர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டாம பக்கத்து வீட்டுக்காரருடைய இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டுறார். இவர் என்ன செய்கிறாரு, என்னுடைய வண்டி எடுப்பா, என் வண்டியை விடுவதற்கு இடம் வேணும் என்று முதலிலே அழகிய முறையிலே சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையிலே வரக்கூடிய இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக முடிகிறது. இன்னைக்கு சில தெருக்களில் போனோம் என்று சொன்னால் ஒரு சைடு தான் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சைடு ஃபுல்லாக பார்க்கிங் அடைத்து விட்டார்கள். காரை கொண்டு, அவருடைய வீட்டினுடைய வாகனத்தை கொண்டு இன்னொரு அண்டை வீட்டுக்காரருடைய வாசலுக்கு நேராக நிப்பாட்டி அவர் வீட்டுக்குள்ளே நுழைந்து செல்வதற்கும் வெளியே செல்வதற்கும் வழிவிடாமல் ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நேற்று என்று நினைக்கிறேன், சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ, மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு சின்ன குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது வீட்டில். தெருவில் தான் மக்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள்.
ஆரம்பத்தில் சொல்வார்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் விளையாட்டு திடல் எதுப்பா? தெருவு தான் விளையாட்டு திடல். தெருவில் ஓரமாக நின்று விளையாண்டு கொண்டிருப்பார்கள். இந்த வேளையில் ஒரு காரை கொண்டு பார்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க. எந்த தெரு என்று தெரியல, ஒரு தெருவில். அந்த தெருவில் முழுவதுமாக ஒரு சைடு ஃபுல்லாக கார் பார்க்கிங்கை செய்து வைத்து அந்த வீட்டில் உள்ள குழந்தை இந்த பக்க செரவுக்கு தாவுகிறது. அந்த காரனுடைய மறைப்பினுடைய காரணமால் இந்த பக்கம் வந்த வாகனத்தை பார்க்காமல் அந்த பிஞ்சு, இளம் பிஞ்சு எதுவுமே தெரியாமல் அந்த வாகனத்தின் மேல் மோதி அந்த வாகனத்தினுடைய வந்த நபர் மிகவும் வேகமாக வந்ததாக சொல்கிறார்கள். அந்த வாகனத்தில் வந்த நபர் அந்த பிஞ்சு குழந்தையை ஏற்று தூக்கி அந்த பையன் பறந்து போய் விடுறான். அந்த வீடியோ பார்க்கவே மிகப்பெரிய அளவில் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. ஆனால் அந்த வாகனத்தில் ஏற்றியவன் நிற்பாட்டாமல் அப்படியே சென்று விட்டான். அந்த பிள்ளை அப்படியே கட்டையாக கிடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு முதலுதவியெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளை நன்றாக இருக்கிறதாக தகவல் சொல்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுக்கு யார் காரணம்? முதலிலே அந்த தெருவை அடைப்பதற்கு வாகனத்தை போட்டு முதலிலே அடைத்தவர் மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரும்பாவி, பெரும் பாவத்திற்கு அவர் உள்ளாகிவிட்டார். இவர் அடைத்ததினால் நான் என்னுடைய வீட்டின் முன்பாக என்னுடைய வாகனத்தை விடுகிறேன். இவர் அடைத்ததினால் மேற்கிருந்து கிழக்க வரைக்கும் என்ன செய்யறாங்க, ஒரு தெருவையே அடைத்து விட்டார்கள். காரணம், முதல் வீட்டுக்காரனை அந்த வண்டி எடுக்க சொல்லு, நான் என்னுடைய வண்டி எடுக்கிறேன். முதல் வீட்டுக்காரனை என்ன செய்தால் முதல் வீட்டுக்காரன் நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வீட்டுக்காரருக்கு என்ன தண்டனை கொடுப்பானோ அதே போன்று உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அப்ப முதலிலே இந்த பாவத்தை யார் ஆரம்பித்தாலோ, முதலிலே இந்த ஆக்கிரமிப்பை யார் ஆரம்பித்தாலோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அளவிலே ஒரு தண்டனையை கொடுக்க இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, மறுமைக்கு பயந்தவர்களாக அண்டை வீட்டிற்காருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இதில் நீங்கள் தவறவிட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே ஒரு தண்டனை இருக்கிறது. வாகனத்தின் மூலமாக அச்சுறுத்துவது, வாகனத்தை மிகப்பெரிய அளவிலே சத்தத்தை ஏற்படுத்தி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்டாக இருப்பார், ஏதோ ஒரு இதய நோயாளியாக இருப்பார், இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் நெஞ்செல்லாம் பதறுதுப்பா என்று சொன்னால் அவர்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடியவராக இருக்கிறார். என் வீடு, நான் சொந்த வீட்டுக்காரன், நீ நேற்று வாடகைக்கு வந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு இவ்வளவு வாய் என்று சொன்னால் இப்படி என்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நாம் தெருவில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை எல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை அந்த மனிதனுடைய மனதை புண்படுத்தி, அண்டை வீட்டுக்காரர் வாடகைக்கு இருக்கட்டும், எதுக்குமே இருக்கட்டுமே, அவன் அண்டை வீட்டுக்காரர் தானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு அருள் செஞ்சிருக்கான், உனக்கு சொந்த வீடு. அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்யும் போது, அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் போது அவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொந்த வீடை கொடுப்பான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவருடைய மனதை நோகடிக்கக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள் அண்டை வீட்டுக்காரரோடு சண்டையிலோ சச்சரவிலோ ஈடுபடும் போது வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரும் அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை கொடுத்தால் உங்களுக்கு சுவனத்தை தடை செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான். ஆகவே இந்த அண்டை வீட்டுக்காரருடைய விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் அஞ்ச வேண்டுமோ, எதுவெல்லாம் அவர்கள் மத்தியில் அழகான முறையிலே உறவை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்கணுமோ அதன் அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே அந்த அண்டை வீட்டுக்காரருடைய உறவை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஊரில் கடந்த வாரத்தில் மட்டும் சில தர்காக்களில் விழா என்ற பெயரில் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்வை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் நல்லடியார்களா அல்லது கெட்ட அடியார்களா என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவன். ஆனால் அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே சக்தி இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மீரா தர்காவில் போய் விளக்கேற்றி அங்கே பூ கெட்டினால் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை தருவான் என்பதை போன்ற மூட நம்பிக்கையான இணை வைப்பு காரியங்களை செய்யக்கூடிய ஏராளமான மக்களை நான் பார்க்கிறோம். சில பேர் சொல்கிறார்கள், நாங்கள் தர்காவுக்கு செல்லலை, இணை வைப்பான காரியத்திற்கு செல்லலை, அங்கே இருக்கக்கூடிய கந்திரி கடைக்கு தான் என்னுடைய பிள்ளையை கூட்டு போனேன், அங்கே இருக்கக்கூடிய சாமான்களை வாங்குவதற்கு தான் என்னுடைய பிள்ளைகளை கூட்டு போனேன். எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த செயல் ஒரு பாவத்தினுடைய ஒரு செயலாக தெரியலையா? அல்லாஹுடைய கோப பார்வை, அல்லாஹுடைய வசனத்தை அங்கே கேலி செய்யப்படுகிறது, அல்லாஹுடைய வசனங்கள் கேலி சித்திரமாக ஆக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகிறான், உமை யுஸ்ரிக்கு பில்லா ஃபகத் ஹர்ரமல்லாஹுல் அலைஹில் ஜன்னா.
அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பித்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை தடை செய்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் அல்லாஹ்வால் எதை செய்ய முடியுமோ அது அந்த மீரா தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவரால் செய்ய முடியும். புலவர் தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டவரால் செய்ய முடியும். பசீரப்பா தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டவரால் அல்லாஹ்வை போன்று செய்ய முடியும் என்று யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை தடை செய்து விட்டான். இன்னும் அதற்கு மேலே இங்கிருந்து பயணம் செய்து நாகூருக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அங்கே போயிட்டு வந்து சில பேர்கள் சமூக வலைதளத்திலே பதிவையும் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அளவிலே கிருபையினால் நாகூர் பயணம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு வார்த்தை! உனக்கு கொஞ்சமாவது உன்னுடைய மனசு உறுத்தலையா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம். அல்லாஹ் பயணத்திலே காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் எல்லா விதமான விஷயத்திலையும் உன்னை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை விட்டு விட்டு இங்கிருந்து பயணம் செஞ்சு நாகூர்ல போய் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே, பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவராக இருக்கிறோமே, இப்படி பயணம் செய்து இந்த நாகூருக்கு சென்றால் நன்மை என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நாகூரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பசீரப்பா தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மீரா பள்ளிவாசல் என்ற தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, புலவர் தர்காவா இருந்தாலும் சரி, ஐதுருஸ் தங்கள் புகாரி தங்கள் தர்காவா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களால் ஒரு உயிரை இந்த உலகத்திலே பிறக்க வைக்க முடியாது. ஒரு உயிரை இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வைக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறப்பான். அல்லாஹ் நாடினால் தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மரணிப்பான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடியவர்களை பார்த்து மிகப்பெரிய அளவிலே வேதனையாக இருக்கிறது. அவர்களை நினைத்து நாம் மிகப்பெரிய அளவிலே வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அங்கு போய் தன்னுடைய மூளையை அடக வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளே உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் இது போன்ற காரியங்களிலே ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பணி நம்மளிடத்தில் இருக்கிறது. இது போன்ற இணைவைப்பு காரியங்கள் எந்த வழியாகவும் வந்துவிடக்கூடாது. இணைவைப்பு என்கிற ஒரு காரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நன்மையும் நமக்கு அளிக்கப்பட்டுவிடும். சுவனம் தடை செய்யப்பட்டுவிடும். நரகத்திலே போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சுட்டரிக்கக்கூடிய நெருப்பிலே போட்டு பொசுக்கி விடுவான். அந்த நரகத்திற்கு அஞ்சக்கூடியவர்களாக இந்த இணைவைப்பு என்கிற பாவத்தின் பக்கம் நெருங்கி விடாமல், இந்த தர்கா வழிபாடு, தாயத்து இது போன்ற நம்பிக்கையிலே மூழ்கி விடாமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி, அல்லாஹ்வை இறுதி வரை நம்பி, அல்லாஹ்வை மட்டும் வணங்கி இறுதி வரை நம்முடைய மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.